வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறங்கள் மாறாத நல்ல நினைவுகளோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் உங்களது குல தெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்று சோபகிருது வருடம் மாசி மாதம் 4வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி 2024வது வருடம். இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய கிழமையுடைய கிரகம் சுக்கிரன். இன்றைய தினத்தை ஆதிக்கம் செய்து அதிகாரம் செய்து வழிநடத்தக்கூடிய தெய்வம் சுக்கிரனின் அதிதேவதையாக வணங்கப்படக்கூடிய மகாலட்சுமி தாயார். நாம் அனைவரும் இன்றைய தினம் மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபாடு செய்வோம். அந்த மகா சக்தியிடமிருந்து அனைத்து வகையான நற்பலன்களையும் பெற்றுக்கொள்வோம். இன்றைய நட்சத்திரம் காலை 8:46 வரை பரணி நட்சத்திரம், அதாவது மேச ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய பரணி நட்சத்திரமும், அதற்கு பிறகு கார்த்திகை நட்சத்திரம், அதாவது சூரியனின் கார்த்திகை நட்சத்திரம் நடைமுறைக்கு வர இருக்கிறது. இன்றைய திதி சப்தமி திதி மாலை 3:40 வரை நடைமுறையில் இருக்கும். அதற்கு பிறகு, அதாவது சப்தமி திதிக்கு பிறகு அஷ்டமி திதி ஆரம்பமாக இருக்கிறது. இன்றைய நல்ல நேரம் காலையில் வரக்கூடிய நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை நடைமுறையில் இருக்கும். அதே போல் மாலையில் வரக்கூடிய நல்ல நேரம் மாலை 4:30 5:30 வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரையும், யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரையும். இன்றைய குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை நடைமுறையில் இருக்கப் போகிறது. இன்றைய சந்திராஷ்டம ராசி துலாம் ராசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயுடைய சித்திரை நட்சத்திரம். இன்றைய தினம் சந்திரன் ரிஷப ராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில், அதாவது சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறார். இந்த பயணம் என்பது 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் எந்த வகையான நற்பலன்களை கொடுக்கப் போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். மேசம் ராசி அன்பர்களே, குடும்பஸ்தானத்தின் பலன்கள் உங்களை நோக்கி வர இருக்கிறது. உங்கள் வீட்டிற்கு அடுத்த வீடான ரிஷபராசி உங்களுக்கு குடும்பஸ்தானமாக அமைகிறது. இன்றைய தினம் குடும்பஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு சாந்தமான குணத்தையும் பந்த பாசத்தையும் நிறைவாக தருகின்ற அமைப்பாக இருக்கிறது. உங்களுக்கு பிடித்த அன்பான உறவுகளிடமும் உங்களை விரும்பக்கூடிய அன்பான உறவுகளிடமும் அன்பாகவும் இனிமையாகவும் கலந்துரையாடல்களுக்கு பேசி மகிழ்வதற்கு சிறப்பை தரக்கூடிய நல்ல நாளாகவும் உங்களுக்கு இருக்கப் போகிறது. மேலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் உங்களுடைய ஆயுளுக்கும் நன்மை தரக்கூடிய வகையில் 2வது வீட்டின் செயல்பாடுகள் இருக்கும். உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து வகையான நல்ல முயற்சிகளிலும் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அதே போல் வெளியூர் மற்றும் வெளிநாடுகளுக்கு மேசராசி அன்பர்கள் செல்லக்கூடிய யோகமும் வந்து சேரும். இந்த நாள் என்பது மேசராசி அன்பர்களுக்கு எந்த வகையான தொழிலுக்கு உகந்ததாக இருக்கும் என ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது, ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடிய மேசராசியை சேர்ந்த அன்பர்களுக்கும், அதே போல் வீடு கட்டி விற்பனை செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கும் இன்றைய தினத்தின் தொழில் என்பது சிறப்பாக இருக்கப் போகிறது. மேசராசி அன்பர்களின் தெய்வ வழிபாடு. சிவபெருமானை வணங்கி வழிபாடு செய்யுங்கள் அன்பர்களே. உங்களது குடும்பத்தில் மனைவி மக்களின் ஆரோக்கியமும் உங்களின் மன நிம்மதியும் சிறப்பாக இருக்கும். பொதுவாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் தெய்வ வழிபாடு செய்ய வேண்டியது இன்றியமையாததாக இருக்கிறது. அதனால தான் ஒவ்வொரு ராசி பலன் சொல்லும் பொழுதும் தெய்வ வழிபாட்டை பற்றி சொல்லிக்கொண்டு வருகிறோம். ரிஷபராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். ஜென்மஸ்தானத்தின் பலன்கள் உங்களுக்கு வர இருக்கிறது. அதாவது உங்கள் வீட்டில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களது உடல் ஆரோக்கியத்தை நன்றாக பார்த்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பொதுவாக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் அந்த மனிதனுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் நிறைவாக இருந்தால் மட்டுமே அவர் தன் வாழ்நாளில் முன்னேற்றம் அடையும். அதுபோல ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கான தைரியத்தையும்
தன்னம்பிக்கையும் தரக்கூடிய சூப்பரான நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. அந்த வகையில் நீங்கள் தெளிவாகவும் சுறுசுறுப்பாகவும் உங்களது திறமைகளை இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உங்களை வந்து சேர இருக்கிறது. அன்பர்களே, நீங்கள் எடுக்கக்கூடிய சுய முயற்சியின் காரணமாகவும் நீங்கள் செய்யப்போகிற சிறப்பான செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியினை தரக்கூடிய வகையில் இருக்கப் போகிறது. அதன் வழியில் உங்களுக்கு வசதிகளும் வாய்ப்புகளும் வந்து சேரும் என நம்பலாம். பொதுவாக தற்போது இருக்கக்கூடிய நவீன கால ஆடம்பர வாழ்க்கையில் உங்களுக்கு அதிக அளவு நாட்டம் இருந்தாலுமே அதை நீங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகளை நோக்கி பயணிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. மிதுனம் ராசி அன்பர்களே, இரகசியஸ்தானம் என்றும் சொல்லுவோம், விரயஸ்தானம் என்றும் சொல்லுவோம். அதாவது ரிஷபராசியை உங்கள் வீட்டிலிருந்து 12வது வீட்டில் இருக்கக்கூடிய ரிஷபராசியை இவ்வாறு நாம் அழைக்கிறோம். மேலும் முதலீடு செய்யக்கூடிய வீடு என்றும் மிதுன ராசி அன்பர்களுக்கு ரிஷபராசி இருக்கிறது. இன்றைய தினம் என்பது தன்னடக்கத்தோடு பெரிய தன்மையும் தந்து உங்களை, அதாவது மிதுன ராசி அன்பர்களை இரகசியமான செயல்பாடுகளில் ஈடுபாட்டை தரக்கூடிய அமைப்பாக இருக்கப் போகிறது. மேலும் இன்றைய தினம் நீங்கள் துணிச்சலோடு இறங்கி நீங்கள் செய்யக்கூடிய திறமையான செயல்களில் வெற்றிகள் பலவற்றை கொண்டு வந்து தரக்கூடிய நாளாகவும் அமைய இருக்கிறது. பொதுவாக உடல் ஆரோக்கிய குறைபாடு என்பது அனைத்து குடும்பங்களிலும் இருந்து வருகிறது. அதுபோல உங்கள் குடும்பத்தில் கடந்த சில நாட்களாக இருந்து வந்த மனைவி மற்றும் மக்கள் மற்றும் பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சுணக்கமான நிலைப்பாடுகள், அதாவது உடல் ஆரோக்கிய குறைபாடு, மருத்துவ செலவுகள், மன நிம்மதியின்மை, இது போன்ற சுணக்கமான நிலைப்பாடுகள் எல்லாமே மாறி இணக்கமான நிலை உருவாகக்கூடிய அமைப்பு, அதாவது உடல் ஆரோக்கியம் சிறப்பாகும், வைத்திய செலவுகள் குறையும், மனதில் ஆரோக்கியம் உண்டாகி மன மகிழ்ச்சியும் தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். இன்றைய தினத்தின் மிதுன ராசி அன்பர்களுக்கான பண வரவு எந்த அளவிற்கு இருக்கும் என எதிர்பார்க்கும் பொழுது உங்களுடைய குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய அளவிற்கு பணவரவை தரக்கூடிய லாபகரமான நாளாக இன்றைய தினம் மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைய இருக்கிறது. மேலும் பரம்பரை சொத்துக்களான வீடு, மனை, பொன் பொருட்கள், இது போன்ற சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகத்தையும் தந்து இந்த நாள் உங்களை இனிமையாக கடந்து செல்ல இருக்கிறது. கடகம் ராசி அன்பர்களே, லாபஸ்தானத்தின் பலன்கள் உங்களை நோக்கி வர இருக்கிறது. அதாவது உங்கள் வீட்டிலிருந்து 11வது வீடாக இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பது உங்களுக்கு லாபங்களை தரக்கூடிய வீடாக அமைகிறது. அந்த வீட்டின் பலனாக தைரியத்தோடு சுய சிந்தனையும் தரக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு இருக்கப் போகிறது. அதாவது தெளிவான ஷார்ப்பான எண்ணங்களை உங்களது மனதில் உருவாக்கி உங்கள் மனதில் உருவாகக்கூடிய ஷார்ப்பான தெளிவான எண்ணங்களை சிறந்த செயலாக்கி லாபங்களையும் உயர்வுகளையும் தரக்கூடிய அமைப்பாக கடகராசி அன்பர்களுக்கு அமைய இருக்கிறது. இன்றைய தினத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடிய 11வது வீடு என்பது கடகராசி அன்பர்களுக்கு ஆயுளையும் மன சந்தோஷத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் மேலும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து வகையான வெற்றிகளையும் தரக்கூடிய அமைப்பை தன்னுள் வைத்து இருக்கிறது. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் வருமானம் வழியாக வரக்கூடிய பணத்தையும் இதுவரை நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பணத்தையும் இவை அனைத்தையும் மொத்தமாக சேர்த்து தங்க நகைகளாக வாங்கி சேமிக்கக்கூடிய பொன்னான நாளாக உங்களுக்கு இருக்கப் போகிறது. தொழில்துறை சார்ந்து பார்க்கும் பொழுது இயல், இசை, நாடகம் துறை சார்ந்து இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் வகையில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்கிறது. அதுபோல வர இருக்கின்ற நல்ல வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி நன்றாக செயல்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் செய்யக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. சிம்ம ராசி அன்பர்களே, தொழில் ஸ்தானம் என்பது ரிஷபராசி. உங்கள் வீட்டிலிருந்து 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி உங்களுக்கு தொழில் ஸ்தானமாக அமைகிறது. ராசி பலன் என்பது சந்திரன் செல்லக்கூடிய வீட்டின் பலன்கள் வைத்து சொல்லப்படுகிற பொது பலன்கள். அதன் வகையில் 10ஆம் இடத்தில் சந்திரன் செல்லக்கூடிய அமைப்பு சாந்த குணத்தோடு பணிவான நடத்தையும்
சிம்ம ராசி அன்பர்களுக்கு தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. மேலும் இன்றைய தினம் என்பது வேலை மற்றும் தொழில்துறை சார்ந்து சிம்ம ராசி அன்பர்களுக்கு மேன்மைகளை தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். பொதுவாக இன்றைய தினம் நீங்கள் செய்யப்போகிற நல்ல செயல்களால் அந்த செயல்கள் சிறப்பாக நடைபெற்று உங்களுக்கு வெற்றிகள் தந்து அந்த வெற்றியின் மூலம் பண வரவையும் அந்தஸ்தையும் வாழ்க்கையில் மேன்மைகளையும் தரக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்கும். மாணவ மாணவியர்களுக்கான கல்வி என்ற வகையில் பார்க்கும் பொழுது கல்லூரியில் படித்து வரக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு உங்கள் படிப்பில் இதுவரை இருந்து வந்த மந்தமான நிலைகள், ஞாபக மறதிகள், இது போன்ற துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் விலகி, இது போன்ற பிரச்சனைகள் அனைத்தும் விலகி நீங்கள் அடையக்கூடிய இலக்கை எளிதில் அடைய முடியும் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப் போகிறது. அதே போல சிம்ம ராசி அன்பர்களில் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய வரன் தேடும் முயற்சிகளுக்கு நற்பலன்கள் தந்து இந்த நாள் உங்களை நல்லபடியாக கடந்து செல்ல இருக்கிறது. கன்னி ராசி அன்பர்களே, பாக்கியஸ்தானம் என சொல்லக்கூடியது ரிஷப ராசி. உங்கள் வீட்டிலிருந்து 9ஆம் இடத்தில் சந்திரன் செல்வதால் அந்த ராசி உங்களுக்கு பாக்கியஸ்தானமாக அமைகிறது. இன்றைய தினம் பாக்கியஸ்தானத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய சந்திர பகவான் கன்னி ராசி அன்பர்களுக்கு சிறந்த அறிவையும் நல்ல ஆற்றலையும் தரக்கூடிய சிறப்பான நாளாக அமையப் போகிறது. மேலும் 9வது வீடு என்பது தந்தையை குறிக்கக்கூடியது. உங்களுடைய தந்தை செய்த புண்ணியத்தின் வழியில் பாக்கியங்களையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமைப்பாகவும் இன்றைய தினம் இருக்கும். உங்களது குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் தொடர்பாக நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகளில் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பாகவும், அதுபோல பிறருக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை இந்த செயல் நான் செய்து தருகிறேன், நான் அதற்கு பொறுப்பு, இது போன்று நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடியதற்கான மன தைரியமும் பண பலமும் வந்து சேரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். உங்களது வியாபார சூழ்நிலை, அதாவது தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்களது வியாபார சூழ்நிலை என்பது உங்களுக்கு சாதகமாக மாறி வருகிறது. இந்த நல்ல மாற்றத்தினால் உங்கள் தொழிலில் லாபம் கிடைக்கும். உங்களுக்கு வரக்கூடிய லாபத்தை கொண்டு உங்களது கடன்கள் எல்லாம் அடையக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். மேலும் கன்னி ராசி அன்பர்கள் சமுதாயத்தில் ஒரு கௌரவமான நிலை எட்டக்கூடிய யோகத்தையும் உயர் பதவி அடையக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் இந்த நாள் கொண்டு வந்து தந்து உங்களை இனிமையாக கடந்து செல்கிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம், அஷ்டம ராசி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 8வது வீட்டை இதுபோல் நாம் சொல்லி வருகிறோம். உங்கள் வீட்டிலிருந்து 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி உங்களுக்கு அஷ்டம ராசியாக அமைகிறது. இந்த ராசியில் இன்றைய தினம் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு அமைதியான குணத்தையும் நேர்மையான மனதையும் சிறப்பாக தரக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கும். அன்பான வாசக நேயர்களே, இன்றைய தினம் இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே பொதுவான ராசி பலன்கள். அதாவது சந்திரன் ரிஷப ராசியில் செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய பொதுவான பலன்களை 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் சொல்லி வருகிறோம். அந்த வகையில் நான் சொல்லக்கூடிய அனைத்து பொது பலன்களையுமே உங்களுடைய தனி மனித ஜாதகத்திற்கான பலன்கள் என்று நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். ஏனென்றால் உங்களுடைய தனி மனித ஜாதகத்திற்கு பொருந்தலாம் அல்லது பொருந்தாமலும் போகலாம். மேலும் உங்களுடைய ராசி பலனை நீங்கள் சரியாக தெரிந்து கொள்ள விரும்பினால் தற்போது உங்களுடைய ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரங்களை கொண்டு நான் சொல்ல நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய பலன்கள் மட்டுமே சரியாக இருக்கும். அஷ்டம ராசி அப்படிங்கிறது 8வது வீட்டில் செல்லக்கூடிய சந்திரனால் துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத வகையில் நன்மைகளோ அல்லது தீமைகளோ கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு வகையான பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். வீட்டிற்கு வீடு வாசப்படி இருந்து கொண்டுதான் இருக்கும். அதாவது துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் குடும்பத்தில் நிலவி வரக்கூடிய மனது தொடர்பான குடும்ப விவகாரங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்வதை தவிர்க்க பாருங்கள். உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவோ அல்லது உறவினர்கள் நண்பர்கள் வழியிலோ ஏதாவது ஒரு வகையில் எதிர்பாராத வகையில் மன வருத்தங்கள் வரக்கூடிய அமைப்பாகவும் எதிர்பாராத வகையில் மன விரக்தியை தரக்கூடிய அமைப்பாகவும் இன்றைய தினம் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதன் காரணமாக இன்றைய தினம் துலாம் ராசி அன்பர்கள் மன தைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டிய தினமாகவும் இருக்கப் போகிறது. பொதுவாக
வேலை பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் கடினமான பணி சுமைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுபோன்று வரக்கூடிய பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்து கடந்து போக வேண்டிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. சுறுசுறுப்பும் சுய சிந்தனையும் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். கலஸ்திரஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு ரிஷபராசி. குடும்பத்தில் கணவனுக்கு மனைவியாகவும் மனைவிக்கு கணவனாகவும் இருக்கக்கூடிய வீடு ரிஷபராசி. அதாவது விருச்சிக ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு ரிஷபராசி கலஸ்திரஸ்தானமாக அமைகிறது. இந்த சப்த வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இதுவரை இருந்து வருகின்ற திருமண தடைகள் அனைத்தையும் நீக்கி உங்களது குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கும். மேலும் உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மற்றும் மனைவி இவர்களது உறவில் இதுவரை இருந்து வந்த வேற்றுமைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்து ஒற்றுமைகளை சிறப்பாக்கி தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல எண்ணங்களையும் அதன் வழியில் சிறந்த செயல்பாட்டையும் தரக்கூடிய பொன்னான நாள் இந்த நாள். நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி உங்களை நோக்கி வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கப் போகிறது. சிறந்த வாரிசுகளை உருவாக்கிய விருச்சிக ராசியில் பிறந்த பெற்றோர்கள் தாங்கள் பெற்ற பிள்ளையின் வழியில் பூரிப்பு அடையக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதன் புண்ணியத்தில் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிலைத்து நிற்கப் போகிறது. இன்றைய தினம் விருச்சிக ராசி அன்பர்களின் பொருளாதார நிலை சிறப்படைந்து சகல விதத்திலும் முன்னேற்றம் கிடைத்து அனைத்து வகையான நன்மைகளையும் தந்து இந்த நாள் உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். சத்ருஸ்தானம் என சொல்லக்கூடியது ரிஷபராசி. உங்கள் வீட்டிலிருந்து 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி சத்ருஸ்தானமாக அழைக்கப்படுகிறது. சத்ருஸ்தானம் என்பது பகைவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய வீடு. தனுசு ராசி அன்பர்கள் தனது பகைவர்களை வெற்றி கொள்ள வேண்டுமானால் அவர்களுக்கு அனைத்து வகையான உபகரணங்களும் பொருளாதார உதவிகளும் அனைத்துமே ரிஷபராசியிலிருந்து தான் அவர்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்கள் செய்யக்கூடிய வேலை, உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன், உங்களை தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய வழக்கு, இது தொடர்பான அனைத்து செயல்பாடுகளுக்கும் வெற்றியினை தரக்கூடிய நன்மைகளை தரக்கூடிய வீடாக ரிஷபராசி இருக்கப் போகிறது. 6வது வீடான ரிஷபராசியில் அதாவது வெற்றி ஸ்தானத்தில் சந்திரன் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய செயல்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. மேலும் அனைத்து உயிர்களிடமும் அன்பாகவும் சகஜமாகவும் பழகக்கூடிய உயர்ந்த குணத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கப் போகிறது. சூழ்நிலைக்கு தக்கவாறு தங்களுடைய நிலைகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவராகவும் இருப்பீர்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் வள்ளலாகவும் சிறந்த வழிகாட்டியாகவும் விளங்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் சிக்கனத்தோடு செயல்பட்டு நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய சிறந்த நாளாக இந்த நாள் உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. அன்பான வாசக நேயர்களே, இன்றைய தினம் ஐயனார் தெய்வத்தை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு பொருளாதார நன்மைகள் தேடி ஓடி வரும். மகரம் ராசி அன்பர்களே, 5வது வீடு என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அதாவது ரிஷபராசி உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாக அமைகிறது. இன்றைய தினம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் கொண்டுள்ள லட்சியத்தில் உறுதியையும் மேன்மையாக்கி தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. 5வது வீட்டின் நற்பலன்கள் என பார்க்கும் பொழுது இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் இன்றைய தினம் காதலர் தினமாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது 5வது வீடு என்பது அன்பு, பாசம், காதல் இது போன்ற மேன்மையான உணர்வுகளை தரக்கூடிய அமைப்பை தன்னுள் வைத்திருக்கிறது. அன்பர்களே, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் ஆயுளும் ஆரோக்கியமும் சிறப்பாக இருப்பதற்கு இன்றைய தினம் என்பது அனைத்து வகையான நன்மைகளையும் தரக்கூடிய நாளாக இருக்கிறது. மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய மனைவியின் மூலம் பணவரவு வந்து சேரும். உங்களது குடும்ப பொருளாதார நிலை மேலும் சிறப்படையும். வேலை பணியில் இருக்கக்கூடிய மகர ராசி பணியாளர்களுக்கு இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த பணி சுமைகள் அனைத்தும் குறைந்து மன நிம்மதியுடன் பணிபுரியக்கூடிய அமைப்பாக இருக்கும். உங்கள் உடன் பணிபுரியக்கூடிய அன்பர்களின்
நன்மை தரக்கூடிய செயல்பாடு காரணமாக உங்கள் தகுதிக்கு ஏற்ற பதவிகள் உங்களை தேடி ஓடி வர இருக்கிறது. மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் என்பது குலதெய்வ கோயில் செல்வதற்கு உகந்த நாளாக அமைகிறது. கும்பம் ராசி அன்பர்களே, வித்யாஸ்தானம் என சொல்லக்கூடியது ரிஷபராசி. அதாவது கும்பராசியை சேர்ந்த சிறுவர் சிறுமியர்களுக்கு ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய அமைப்பை ரிஷபராசி வைத்திருக்கிறது. இந்த ரிஷபராசியில் சந்திரன் செல்லும் பொழுது, வித்யாஸ்தானத்தில் சந்திரன் செல்லும் பொழுது ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய சிறுவர் சிறுமியர்களுக்கு, இளம் மாணவ மாணவியர்களுக்கு தாங்கள் படிக்கக்கூடிய கல்வியில் ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய சிறந்த நாளாக இருக்கும். மேலும் ஆழ்ந்த அறிவையும் தன்னடக்கத்தையும் கும்பராசி அன்பர்களுக்கு 4வது வீடு தரும். அன்பர்களே, உங்களுடைய ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு உங்களுக்கு வர இருக்கின்ற பொருளாதார நெருக்கடிகளை சமாளித்து வீடு மனை யோகம் என அனைத்து நன்மைகளையும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். உறவு நட்பு என்ற வகையில் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, அதாவது தூர தேசத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். இன்றைய தினத்துடைய யோகம் கும்பராசி அன்பர்களுக்கு என்ன என்று பார்க்கும் பொழுது, 2 வீலர் 4 வீலர் வாகனங்களை எக்ஸ்சேஞ்ச் செய்து, அதாவது உங்களிடம் இருக்கக்கூடிய பழைய வாகனங்களை கொடுத்து புதிய வகை வாகனங்கள் வாங்குவதற்கு நல்ல வாய்ப்பை இந்த நாள் உங்களுக்கு கொண்டு வந்து தர இருக்கிறது. கும்பராசி அன்பர்களின் இன்றைய தெய்வ வழிபாடு திருவல்லைக்கேணி பார்த்தசாரதி பெருமாளை வணங்கி வழிபாடு செய்வது என்பது மனநிறைவை உங்களுக்கு தரும் வண்ணம் அமையும். மீனம் ராசி அன்பர்களே, தைரியஸ்தானத்தின் பலன்கள் ரிஷபராசியிலிருந்து உங்களை நோக்கி வருகிறது. தைரியஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் மீன ராசி அன்பர்களுக்கு புத்தி கூர்மையும் சுறுசுறுப்பையும் தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. 3வது வீடு என்பது இளைய சகோதரர் இளைய சகோதரின் வழியில் அன்பையும் பாசத்தையும் மற்றும் பொருளாதார நன்மைகளையும் தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். மேலும் சிறந்த நினைவாற்றலுடன் கூடிய திறமையான செயல்பாட்டை தருவதற்கான அமைப்பும், நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் அனுகூலமான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த அதிகமான மருத்துவ செலவுகள், உடல் ஆரோக்கிய குறைபாடு காரணமாக நீங்கள் செய்து வந்து கொண்டிருந்த மருத்துவ செலவுகள் அனைத்துமே படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பாகவும், உங்களது உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. மேலும் உங்களுடைய ஆசையான, பொதுவாக உங்களுக்கு மட்டுமல்ல அனைத்து அன்பர்களுக்கும் இருக்கக்கூடிய ஆசையான புதிய பூமி வாங்குவது, புதிய வீடு வாங்குவது, இது போன்று சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகத்தை மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் தர இருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் ஆதிபராசக்தி தாயாரை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்களது மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் சிறப்பாக இருக்கும். அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.